சரிப்பா. மாப்பிள்ள நல்ல விதமா வேலையை பாருங்க. வாழ்த்துக்கள். பதட்டப்படாதீங்க, ரிலாக்ஸா இருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தான், பாத்து பண்ணுங்க. ஓகே ஓகே பை. சரி வாமா. சரி மாமா. ஹாப்பி, மீனாக்கா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மீனாக்காவோட அப்பா ஹாப்பியோ ஹாப்பி. கொஞ்சம் பக்கத்துல வந்துதான் சாப்பிடேன். அப்படியா? அண்ணன் நல்லபடியா செட்டில் ஆயிடுச்சுல்ல? காசு விஷயம் தெரிஞ்சு ஒரு பஞ்சாயத்து ஆச்சுல, அது மட்டும் நடக்காம இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்பவே அதெல்லாம் தெரிஞ்சது நல்லதுதான். இல்லனா எப்ப உண்மை தெரியுமோன்னு பதறிட்டே இருந்திருக்கணும். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அடுத்து நீங்க தான் மேடம். என்ன நானு? கவர்மெண்ட் வேலைக்கு போறது நீதானே? போலாம் போலாம். என்ன போலாம்? இந்த மாதிரி எல்லாருமா சேர்ந்து உன்னை ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வருவோம். என்னெல்லாம் யாரும் கொண்டு போய் விட வேண்டாம். அப்புறம் எனக்கு வீட்டு வாசல்ல ஜீப் வந்து நிக்கும், நான் அதுல ஏறி போவேன். ஏன்பா, இவன் உன் ஃப்ரெண்டு தானே சொன்ன? ஆமா சார். இந்த புள்ளையும் நீயும் ஓடி போனீங்க. உதவி பண்ண வந்தவன் நகையோட ஓடி போயிட்டான், அப்படிதானே? ஆமா சார், இதத்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, ஏன் மறுபடியும் கேக்குறீங்க? நல்ல ஆள ஃப்ரெண்டு பிடிச்சு வச்சிருக்கப்பா. ராஜேஸ்வரி நகை திருடின கேஸ்ல ஜாமீன்ல போனவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? இன்னொரு பொண்ணை லவ் பண்றதா சொல்லி அந்த பொண்ணோட நகையும் ஆட்டையை போட்டிருக்கான். உங்க நகையை திருடினது திருச்செந்தூர்ல, அந்த பொண்ணு நகையை திருடினது